உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். ஹை QE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கடன்களை திமுக அரசு வாங்கியிருக்கதா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இதோட பின்னணி என்ன சார்? இல்லை, அதிமுக ஆட்சி காலத்தில் 5 லட்சம் கோடி கடன், திமுக ஆட்சி காலத்தில் 5 லட்சம் கோடி கடன், 10 லட்சம் கோடி கடன். திமுக அதிமுக 2 அமைச்சர்களுமே, முதலமைச்சர் உட்பட, அப்போது எடப்பாடி, இப்போ ஸ்டாலின், அப்போ அதே அதிகாரிகள், பழைய அதிகாரிகள், நகராட்சி துறையில் கமிஷனர் பிரகாஷ் IAS, அதே போல் கார்த்திகேயன் IAS, இப்படி பல IAS அதிகாரிகள் பல திட்டங்களை, நடக்காத திட்டங்களை போட்டு அரசு பணத்தை 10% கமிஷனாக IAS அதிகாரிகள் எடுத்துக்கொண்டு மீதி தொகையை அரசியல்வாதிக்கு கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் அந்த 10 லட்சம் கோடி கடன். இதை பற்றி மக்களுக்கு எந்த அறிவும் இல்லை. மக்களை பற்றி யாரும் கவலைப்படுவதே இல்லை. உலக வங்கி கொடுத்த 1.5 லட்சம் கோடியை அப்படியே துபாய் வங்கிக்கு மாற்றிட்டார் போன ஆட்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி. 250 கேஸு நிலுவையில் இருக்குது. அந்த 250 கேஸு இந்த திமுக அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழலுக்காக திமுக அரசு 10,000 கோடியை லஞ்சமாக வெளிநாட்டில் பெற்றுக்கொண்டு இந்த 35 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீது எந்த நடவடிக்கையும் வராமல் பார்த்து கொண்டது. இப்போது எடப்பாடி ஆளுநர் மாளிகையை சந்திப்பதற்கு காரணம் அமித்ஷா விரட்டுறார். இப்படி எடப்பாடி பார்த்து அமித்ஷா மிரட்டிய பிறகு அமித்ஷா திமுக அரசின் மீது ஊழல்னு போய் ஆளுநர்கிட்ட புகார் கொடுக்குறார். ஜெயலலிதா மீது நடவடிக்கை எடுத்த திமுக அரசு இப்போது அதிமுக எந்த அமைச்சர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கலை. என்ன காரணம்? அத்தனை பேரும் திமுக இருக்கக்கூடிய அதிகார மையத்துக்கு எந்த வழக்கும் திமுக ஆட்சி காலத்தில் பதிவு செய்யப்படவில்லை. திமுக ஒரு முறை ஆளுநர் மாளிகைக்கு போய் அதிமுக அரசு 5 லட்சம் கோடி தேடிக்கொண்டார்கள், ஒரு பெரிய புகார் பட்டியலை கொடுத்தாங்க. அதுக்கு எந்த நடவடிக்கை இல்லை, இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை இல்லை. இது எப்போ முடிஞ்சு போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருடம் ஆகிவிட்டது. இப்போ 5 வருடம் கழித்து முடிய போகிற ஆட்சி முடிய போகுது, காட்சி முடிய போகுது. இப்போ அமித்ஷா விரட்டிய பிறகு எடப்பாடி இப்போ தான் ஞானம் வந்திருக்கு. எடப்பாடி ஆளுநர் மாளிகைக்கு போய் ஊழல் நடந்திருக்கு 1 லட்சம் கோடிக்குங்கிறார். ஊழல் என்பது திமுக அதிமுக ஊழலை திமுக காப்பாற்றுவது, திமுக ஊழலை அதிமுக காப்பாற்றுவது, 2 பேருக்கு இதுதான் பொழப்பு. இதுதான் மக்களுக்கு. மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லை, மக்களுக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. அவனுக்கு 500 ரூபா காக்கா பிரியாணி ஒரு குவார்ட்டர் கொடுத்தா 500 ரூபாய்க்கு ஓட்டு போட்டு போகிறான். சொந்த கட்சிக்காரங்க இவன் காசு கொடுக்குறான், அவன் சொந்த கட்சிக்காரருக்கு காசு கொடுக்குறான். இதுதான் தமிழ்நாட்டு நிலைமை. தமிழ்நாடு அரசு என்பதே தமிழ்நாடுங்கிற வார்த்தையை எடுத்துட்டான். எடுத்தது யார்? நீங்கள் வட இந்திய அதிகாரி. தமிழ்நாடே அவன் காரி துப்புறான். தமிழ்நாடு இருக்கக்கூடாதியா, தமிழை பூரா முட்டாளியா. பாண்டிச்சேரியை புதுச்சேரின்னு மாற்றிட்டான் RSS. பாண்டிச்சேரி பேரே இருக்கக்கூடாது, தமிழ் பேரே இருக்கக்கூடாது, தமிழ் ஆசிரியர்கள் இருக்கக்கூடாது. இப்படியான ஒரு மோசடியை திமுக 250 வழக்கம் திமுக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிமுகவை சார்ந்தவர்களை காப்பாற்றுது. இப்போ இதெல்லாம் நாடகம் நடத்துகிறாரு எடப்பாடி. உண்மையாகவே எதிர்க்கட்சியாக இருந்தால் எடப்பாடி உட்பட 35 அமைச்சர்களும் ஜெயிலுக்கு போயிருப்பான். இது எடப்பாடி நடத்துகிற நாடகம். இதெல்லாம் எடப்பாடி நடத்துகிற நாடகம். ஏன் ஆட்சி அமைந்து 5 வருஷம் ஆச்சு, 2 வருஷத்தில் ஊழல் நடந்து தெரியாதா? 1 வருஷத்தில் ஊழல் நடந்து தெரியாதா? 3 வருஷத்தில் ஊழல் நடந்து தெரியாதா? 4 வருஷத்தில் ஊழல் நடந்து தெரியாதா? ஆட்சி முடிய போகிற 2 மாதம் தான் இருக்குது. இப்போ தான் ஊழல் கண்ணுக்கு தெரியுதா? அது அமித்ஷா தயவில் எடப்பாடி கண்ணுக்கு தெரியுது. இதுதான் தமிழ்நாடு அரசு. அதுதான் சார். ஏன் சார் இந்த இத்தனை 4 வருஷம் கண்டுபிடிக்காததை இப்போ கடைசி இந்த நேரத்தில் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க? இல்லை, இப்போ ஏன் கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஓட்டு வேணுமில்ல. இப்போ திமுகவை பலவீனப்படுத்தினா அதிமுக ஓட்டு கிடைக்கணும். அமித்ஷா சொல்கிறார், எடப்பாடி செய்கிறார். அமித்ஷா சொல்கிறார், எடப்பாடி செய்கிறார். இன்னும் ஒரு 10 நாள் எலெக்ஷன் வந்துடும். இந்த மாத கடைசி எலெக்ஷன் 10 நாள் தான் இருக்குது. 10 நாள் யார் நடவடிக்கை எடுப்பான்? மக்களை ஏமாற்றுவதற்கு எடப்பாடி போடுகிற நாடகம் சார். ஆனால் திமுக அரசுகிட்ட அவங்க சைட்லேருந்து சொல்கிறப்போ இந்த கடன் எல்லாம் வீணாக செலவு பண்ணல, உட்கட்டமைப்பு சரி பண்ணுறதுக்காக தான் இந்த கடன்லாம் வாங்கினது அவங்க தரப்புலையும் சொல்கிறாங்களே. இது ஒரு கட்டமைப்பு நடக்கலையே.
எந்த கட்டமைப்பும் நடக்கல. எங்கே நடந்திருக்கதா காமிங்க. அப்படியே தான் இருக்குது. இப்போ 4000 கோடி மழைநீர் வடிகால் கட்டமைப்பு ஒன்றும் நடக்கலையே, ஒரு வேலையும் நடக்கல. இங்கே மழை பெஞ்சால் ரோட்லேயே போக முடியலையே, தண்ணியே ஓட மாட்டேங்குதே. அப்போ இன்னும் 15 லட்சம் கட்டமைப்பை செய்து விட்டோம், இந்த பையன் முட்டா போய் அப்படியே போயிடுவான். மக்களுக்கு என்ன தெரியும்? மக்கள் முட்டாள்களாக நினைக்கலாம். கொடுவாயிலேருந்து அன்புன்னு ஒரு பையன் விஜய் பேரை சொல்லி 50 லட்ச ரூபா ஏமாற்றிருக்கான், 13 வயசு பையன். அப்போ இந்த மக்கள் எவ்வளவு முட்டாளாக இருக்கான்னு பாருங்க. அப்போ அரசு ஏமாத்துறதுல ஒரு பெரிய விசித்திரமே அல்ல. ஆட்சி வரப்போகுது. இனி ஆளுநர் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார், அவர் எடுக்கிற அதிகாரம் இல்லை. இதெல்லாம் எங்கே போகணும்? நீதிமன்றத்தில் வழக்கு போடணும். ஆளுநர் அப்படியே விட்டுருவாங்களா சார்? ஒன்று இப்போ இது மாதிரி 100 புகார் போயிருச்சே, ஒன்றும் எடுக்கலையே. நீங்கள் இப்போ அண்ணாமலை திமுக ஃபைல்ஸ் 1 ஃபைல்ஸ் 2 ஃபைல்ஸ் 3ன்னு ஒரு அப்போ ஒரு 10 ஃபைல்ஸ் 10 வரைக்கும் போச்ச காலி பெட்டி கொண்டு இறக்கி வச்சார். என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? 5 வருஷம் ஆச்சா, 4 வருஷம் ஆச்சா, ஒரு நடவடிக்கை எடுக்கல. இதெல்லாம் ஒரு நாள் பத்திரிகை செய்தி விளம்பரம், அவ்வளோதான். தவிர யார் மேலும் நீங்கள் துரும்ப கூட கிள்ளி போட மாட்டாங்க. இதெல்லாமே அரசியல் நாடகத்தில் ஒரு பாகம். இல்லை சார், இப்போ திடீர்னு இந்த இவ்வளோ கோடி கடன் ஊழல் வந்து கொண்டு வந்திருக்காங்களா சார், இதோ அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றும் நடக்காது. அடுத்த கட்டெல்லாம் முதற்கட்டம், சைடு கட்டம், ஒரு கட்டம் நடக்காது. இதெல்லாமே மீண்டும் மீண்டும் அதே பதில் தான், எந்த வேலையும் நடக்காது. 5 வருஷம் கழிச்சு இதே கேள்வி கேளுங்க, இப்படி தான் இருக்கும். 5 வருஷம் ஆட்சி மாறினால் இதே தான், அதே ஊழல் அதிகாரி தான் கோப்பில் கைது போட முடியும். அதிகாரிக்கு தான், ஐஏஎஸ் அதிகாரிக்கு தான் அதிகாரம் இருக்குது. இந்த அதிகாரிகள் திருடாமல் அமைச்சர்கள்லாம் எழுத படிக்க தெரியாத அமைச்சர்கள் பல பேர் இருக்கான், ஒன்றுமே தெரியாது. இவர்கள் எப்படி பல ஆயிரம் கோடி சம்பாதிக்க முடியும்? அப்போது அமைச்சராக வருகிறவர்களுக்கு அதிகாரிகள் 5 வருடங்களில் ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி ரூபா, 5 வருஷத்துக்கு 5000 கோடி ரூபா குறைந்தபட்சம் கேட்காமே தேடி கொடுத்துருவான். இதுதான் திராவிட மாடல் அரசு, திராவிட ஆட்சி, கழக ஆட்சி. திமுக இப்போ திருடி முடிஞ்சது. இப்போ அடுத்து அமித்ஷா தயவில் விஜயோட அதிமுக திருடுவதற்கு களத்துக்கு தயார். அதே வேலுமணி. அப்போ எங்கே ஜனநாயகம் இருக்குது, எங்கே மக்கள் நலன் இருக்குது? மந்திரி என்ன பண்ணுறான்? யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் வேறு நடவடிக்கை எடுத்துருக்காங்களா? மேலும் திருடிட்டே இருக்கானே, மேலும் மேலும் திருடிட்டே இருப்பான். இதுக்கு தான் அதிகாரத்துக்கு வருவது. இவனுக்கு ஓட்டு போட்டவனுக்கு எவ்வளவு? 500 ரூபா. கேரளாவுக்கு போங்க, எவனாவது இப்போ லஞ்சம் கொடுத்து ஓட்டு வாங்கிறானா? அப்படி எவனா சொல்லிட முடியுமா? அப்போது அந்த மக்களுக்கு கம்யூனிசம் கல்வி 100% போய் சேர்ந்துருக்கு. இங்கே கல்வியே எவனுக்கு போய் சேரலையே. பாதி பேர் இருக்கான், கோட்டை கடையில் போய் நிற்கிறான், காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னு குளிக்காமல் கொள்ளாமல் அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டை கூலி வேலைக்கு போகிறவன் எவ்வளோ பேர்? 1 கோடி பேருக்கு கல்வி கொடுக்கப்படவில்லை. 1 கோடி பேர் எப்படி இருக்கான்? பல்லு வளர்க்குறது இல்லை, எதுவும் பண்ணுறதில்லை. எங்கேயோ மலையில் ஆதிவாசி குளிக்கிறாங்க, போய் பாருங்கள். மருத்துவமனையில் ஆளே இல்லை. டாக்டர்லாம் இவனும் ஆஸ்பத்திரிக்கே வர்றதில்லை, எல்லாம் எங்கே இருக்கான்? தனியார் ஆஸ்பத்திரி நடத்திட்டு இருக்கான். வந்து ராமசாமி கந்தசாமிக்கு ராமசாமி ரேகை பட்டிட்டு போயிடறான். ஒட்டுமொத்த அரசு கட்டமைப்பே சீர்குலைஞ்சு சின்னாபின்னப்பட்டு கிடக்கு. பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க, பொங்கலுக்கு 3000 கொடுத்தா ஓட்டு போட்டுருவான். மாசத்துக்கு தான் சொல்லுவார், மீன் தேவையில்லடா, மீன் பிடிக்க கற்றுக்கொடுறா. மீனை குடிச்சினா சாப்பிட்டு அங்கேயே படுத்துருவான். கடலில் மீன் பிடிப்பது எப்படி என்று அவனுக்கு கற்றுக்கொடு. எப்போ பசி வருதோ கடலில் போய் மீன் பிடிப்பான். பசிக்கும்போது ஒரு மீனை குடிச்சினா சாப்பிட்டு படுத்துக்குவான். அடுத்து பசி வரும்போது என்ன செய்வதுன்னு தெரியாது. ஒட்டுமொத்தமான திராவிட இயக்கங்கள் 50 ஆண்டு காலமாக நிர்வாகத்தை சீரழித்து திருடன் பூரா தமிழ்நாட்டுக்கு தான் வர்றான். ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பல்பீர் சிங்னு ஒருத்தன் அம்பாசமுத்திரத்தில் விசாரணை கைதியை குரடு எடுத்து பல்ல போடுங்கண்ணா. இந்த நாட்டில் ஏதாவது மாற்றம் வந்துதான்? அவன் மீண்டும் இங்கே தமிழ்நாட்டுக்கே வந்துட்டான். இப்படி ஒரு இனம், அனாதை இனம் தமிழினம். தமிழினத்தினுடைய அழிவு விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. கூடி சீக்கிரம் தமிழ் மொழி மெல்ல இனி சாகும். தமிழ் பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டான். 10 வார்த்தைக்கு 8 வார்த்தை இங்கிலீஷ் வந்துருச்சு, 2-3 வார்த்தை தமிழில் ஓடிட்டுருக்கு. அதுவும் வந்தால் அப்படியே தமிழ் அப்படியே இங்கிலீஷாக மாறிடும். இதை பற்றி கவலைப்படுவதற்கு யாரும் இல்லை. 5 லட்சம் கோடி திருடுறான், இவன் 5 லட்சம் கோடி திருடுறான். ஆடு மேய்க்க லாய்க்கு இல்லாத பூரா அமைச்சராக இருக்கான், மாடு மேய்க்க லாய்க்கு இல்லாத பூரா மந்திரியாக இருக்கான். இதுதான் 50,000 கோடிக்கு சாராய ஆலை, 50 பேர் சாராயம் விற்கிறான், மது ஆலை விற்கிறான். இதுதான் தமிழ்நாடு. ரேஷன் கடை 2500 தான் இருக்குது, சாராய கடை 5500 இருக்குது. ரேஷன் கடை காலையில் திறந்துட்டு மத்தியானம் பூட்டிடுறான். சாராய கடை 24 மணி நேரம் ஓடுது.
இது நாடா தமிழ்நாடா? தமிழ்நாடுங்கிற பேரையும் எடுத்துட்டான். அரசு பஸ்ஸில் தமிழ்நாடே கிடையாது. ஆந்திராவுக்கு ஆந்திரா அரசு போக்குவரத்து கழகம், கர்நாடகா போக்குவரத்து கழகம், இப்போ பாண்டிச்சேரி போக்குவரத்து கழகம், இங்கே போக்குவரத்து கழகம். தமிழை எடுத்துட்டான். யாரும் கவலைப்படலை. அழிந்து போங்கடா 1 கோடி பேர், அடுத்த நாள் கடை செத்து போயிடுவோம். எந்த சூடு சொரணை எதுவுமே இல்லாத ஒரு இனமாக ஜந்துவாக தமிழன் மாறிவிட்டான் என்பது தான் இப்போ இருக்கிற நிலை. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஊழல் பண்ணுற அரசியல்வாதிகளுக்கு தமிழ்நாடு வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி தான். சொர்க்கம், சரியான கேள்வியை கேட்டீங்க. அதுதான் வட இந்திய அதிகாரியில் இங்கே தான் வர்றான். வட இந்திய அதிகாரி பூரா இங்கே தான் வர்றான். எதுக்கு? திருடுவதன். ஏரி குளம்பெல்லாம் பட்டா போட்டான். நடக்குமா? ராஜஸ்தானில் போய் தமிழன் பண்ண முடியுமா? ஆந்திராவில் போய் தமிழ் அப்படி தமிழ் அதிகாரி திருடிட முடியுமா? ஒரு தமிழ் அதிகாரி போய் கர்நாடகாவில் திருட முடியுமா? எங்கேயுமே திருட முடியாது. இங்கே வட இந்திய அதிகாரி கன்னட அத்தனை பேரும் வேட்டை காடு பல லட்சம். அவனே கைது போட்டு அவனே எடுத்துக்கிறான். அமைச்சருக்கு பாதி கொடுத்துட்றான். அமைச்சர் ஆடு கீடு மேய்ச்சிட்டு மாடு கீடு மேய்ச்சிட்டு இங்கே வர்றான். மதுசூதரன் மந்திரியான போது பிரபஞ்சம் எழுதுனான், மாடு மேய்ப்பவனுக்கு கூட மந்திரி ஆகணும் ஆசை போச்சியான்னா. கட்டோடு வைக்கிறது, கல்வி கொண்டு வைக்கிறது, அதுக்கு ஒரு மந்திரி மதுசூதரன் ஒரு ஆள் இருந்தார். இப்போ அதே நிலைமை தான். அமைச்சர்கள் என்பவர்கள் அதிகாரி கொள்ளை அடித்து கொடுப்பான். அதில் 10% எடுத்துகிட்டு கொண்டு போய் அப்போ அதிமுக வந்தால் சசிகலா குடோனில் கொண்டு சேர்த்திடணும். இப்போ சசிகலா இல்லை, வேலுமணி குடோனில் கொண்டு சேர்த்திடணும். இதுதான் இங்கே நடக்கிற ஆட்சி அதிகாரம். கேட்காமையே கலெக்டருக்கு 1 கோடி ரூபா வசூலாகுது, கேட்காமையே எஸ்பிக்கு 50 லட்ச ரூபா வசூலாகுது. எல்லா ஸ்டேஷன்லையும் லஞ்சம், ஊழல், பான்பராக்கு, ரியல் எஸ்டேட்டு, கள்ளச்சாரா எல்லாம் ஓடுது. கள்ளக்குறிச்சியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி கோர்ட்டுக்கு பின்னாடி தானே குடிச்சிட்டு செத்தான். முதலமைச்சர் 10 லட்சம் கொடுத்தார். மரக்காணத்தில் பழைய ஸ்பிரிட்டு அதை கலந்து 1 பாக்கெட் இனாம் குடித்தான், அவன் செத்தான் 40 பேர். இப்படித்தான். அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இவ்வளோ பெரிய கடன்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஊழல் தான் இருக்குது. அமைச்சர் பூரா இப்போ பல ஆயிரம் கோடி வச்சுருக்கான். எல்லாருமே மாவட்ட மந்திரி பூரா ஒரு பல்கலைக்கழகம் வச்சுருக்கான், ஒரு காலேஜ் வச்சுருக்கான், ஒரு கல்லூரி வச்சுருக்கான். அங்கெல்லாம் காசு கொடுத்தா தான் படிக்க முடியும். ஆனால் மக்கள் பூரா அவனுக்கு தான் ஓட்டு போடுவான். கல்வியில் திருடுவான், மருத்துவமனையில் திருடுவான். எம்எல்ஏ ஆகணும்னு விரும்பினார் மகனுக்கு. திமுகவுக்கு 10 கோடி கொடுத்தாரு. எலெக்ஷன் நேரம் மக்கள் பூரா ஓட்டு போட்டால் அவர் எம்எல்ஏ. எதை விரும்புகிறானோ அது ஆகலாம், பணம் இருந்தால் சரி. பச்சைமுத்து 25 கோடி கொடுத்தாரு சபரீசனுக்கு, அவருக்கு சீட்டு, அவர் எம்பி ஆனால் மக்கள் பூரா ஓட்டு போட்டான். ஏன் ஓட்டு போடுறோம்? எதுக்கு ஓட்டு போடுறோம்? யார் இவன்? எதுவும் தெரியாது. 2000 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவோம். இவனை எதுக்கக்கூடியவன், திருடக்கூடியவன் 2000 கொடுத்தா போதும். அன்னைக்கு சாராயம் குவார்ட்டர் கொடுத்தா போதும். இப்போ இதில் எப்படி இந்த சமூகம் தெளிவான சமூகமாக எப்படி அமையப்போகிறது? வாய்ப்பே இல்லை. சார், இப்போ செங்கோட்டையனை தொடர்ந்து ஓபிஎஸும் டிடிவியும் தாவைக்கல் இணைய போகிறதா சொல்கிறாங்களே, இது உண்மையா சார்? தாவேக்காவே அதிமுக இணைய போகுது, அதிமுக கூட்டணிக்கு வரப்போகுது, பாஜக கூட்டணிக்கு வரப்போகுது. அவர்களை யார் சேர்த்துவான்? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஒரு லட்சம்பேட ஆட்கள் 2 பேரும், ஓபிஎஸும் டிடிவியும் லட்சம்பேட ஆட்கள். அவர்களுக்கு பின்னாடி ஆளே இல்லை. ஒரு மாநாடு நடத்த முடியல, ஒரு ஊர்வலம் போக முடியல, ஒரு உண்ணாவிரதம் இருக்க முடியல. கட்சியா இப்போ வெளியே போய் இது வரைக்கும் எந்த பிரமாண்டத்தையும் மக்கள் திரள் நிகழ்ச்சி காமத்திருக்க முடியலையே. விஜய் மாநாடு நடத்துகிறாரா? எடப்பாடி மாநாடு நடத்துகிறாரா? திமுக மாநாடு நடத்துதா? எல்லா கட்சியும் மாநாடு நடத்துகிறான். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? ஏதாவது இவர்கள் பின்னாடி கூட்டம் இருக்குன்னு காமிக்க கூட முடியல. தினகரன் என்ன அரசியல்வாதி? எந்த எந்த கட்சி ஆரம்பித்தார்? சசிகலாவினுடைய உறவினர். அதை தாண்டி ஏதாவது தகுதி இருக்கா? பல ஆயிரம் கோடி வச்சுருக்கார். என்ன வியாபாரம் பண்ணார்? என்ன உழைப்பு? அரசியல் திருடுனது தான். அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபொழுது அடித்த கொள்ளதான் தினகர கட்சி நடத்திட்டு இருக்கார். 10 ஆண்டு காலம் எங்கே போனார்? ஓபிஎஸ் ஒரு சாதாரண ஒரு டீ கடை ஓனர். இந்த நாடு முதலமைச்சராக சவர தேனியில் ஒரு கிணற தரமாட்டேன்ட்டார். கிணறே கொடுக்காத ஒரு நபர் அடுத்த முதலமைச்சராகவும் நிற்கிறார். அப்போது இந்த மக்களுக்கு அரசியலும் அறிவும் இருந்தால் இது போன்ற நபர்கள்லாம் தமிழ்நாட்டில் நடமாட முடியுமா? முடியாது. கேரளாவோட நடமாட முடியாது, கர்நாடகா நடமாட முடியாது, ஆந்திராவோட நடமாட முடியாது. இங்கே நடமாடலாம். காரணம், இவர்களுக்கு எந்த அரசியல் ஞானமும் இல்லை. 500 ரூபா தேர்தலுக்கு கொடுக்குறானா அவ்வளோ பேர் வந்து ஓட்டு போட்டு போயிடும். இவனுடைய தலைவிதியை 5 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு 100 ரூபா கொடுத்தா போதும். ஜெயலலிதா இருக்கும்போது 200 ரூபா கொடுன்னு சொல்லும். அப்போ எவ்வளோ வருஷத்துக்கு? 40 ரூபா. இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரம். ஓகே சார், இப்போ அதிமுகவில் எந்தெந்த கட்சிகள்லாம் கூட்டணிக்கு வர்றதுக்காக காத்திருக்காங்க? காத்தல அதிமுக இருக்கிற கட்சி அப்படியே தொடரும். அதிமுக, பாஜக, பாமக,
ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, வாசன், தேமுதிக. அது பழைய கூட்டணி அப்படியே தொடரும். புதுசாக வேறு எந்த கட்சி? யார் புதுசாக எங்கள் ஆந்திராவில் தான் பிடிச்சிட்டு வரணும். புதுசாக ஆந்திராவில் தான் பிடிச்சிட்டு வரணும், இல்லைன்னா கர்நாடகாவில் பிடிச்சிட்டு வரணும். திமுக கூட்டணி அப்படியே தொடரும். திமுக, காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட்டு, வைகோ, வேல்முருகன், சிறுத்தை, முஸ்லீம் லீக்கு அப்படியே தொடரும். இந்த பக்கம் எந்த முஸ்லீம் லீக் இல்லை. பாஜக இருந்தால் முஸ்லீம் லீக் வராது. எங்கே? அதிமுக கூட்டணி. இது பழைய கூட்டணி அப்படியே தொடரும். புதுசு அதிமுக கூட்டணி இந்த பக்கம் வந்தால் தான், இங்கேருந்து கூட்டணி அங்கே போனால் தான் கூட்டணி மாறும். அப்படி தான் வாய்ப்பே இல்லை. சீமான் உட்பட 2011, 2016 ஜெயிலில் இருந்த காலத்தில் கார்ப்பரேஷன் ஒப்பந்தக்காரர்கள் மாதம் 2 கோடி ரூபா சீமானுக்கு கொடுத்துட்டு இருந்தார். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும், கருவாடு மலர்ந்தால் கச்சத்தீவு மலரும். இதுதான் சீமா அரசியல். திருட்டு பயிலோ எல்லாம் மக்களை சுரண்டி ஏமாற்றி வாழுகிற பிறவிகள். வசனம் அப்படியே கை காலை முறுக்கி பேசுவான். உண்மையாக அவனா முறுக்கி பேச முடியுமே நான் எவனும் நம்ப மாட்டேன். வைகோ பேசாத பேச்சா? வைகோ மாதிரி 3 மடங்கு இந்த சைமன் பேசுகிறார். அவ்வளவு நடிப்பு, அப்படியே சினிமா நடிப்பு, அப்படியே மேடையில் நடிப்பு. மக்கள் ஏமாந்து ஒரு 40 லட்சம் பேர் ஓட்டு போடுறான். இனி போட மாட்டான். அவ்வளோ பேர் விஜய் பின்னாடி போயிட்டான். இனி இந்த நடிப்பு எடுபடாது. கெட்டிக்காரன் புழுகு 8 நாள். இந்த சைமனுடைய புழுகு 8 நாளில் கதை முடிஞ்சுது. இனி இந்த வர தேர்தலோடு சைமன் ஒரு வைகோ. இப்போ சீமானுக்கு விழுந்த வாக்குகள் விஜய்க்கு அப்படியே விஜய்க்கு போயிடும். இப்போ அப்படி வைகோக்கு 1% ஓட்டு விழுந்துருக்கு. அதே போல் சைமனுக்கு இதுக்கு 26 தேர்தல் எவ்வளோ விழுகும்? 1%, அவ்வளோதான். அவர் இன்னொரு வைகோ. இதுதான் இந்த வர தேர்தல் சைமனுக்கு கொடுக்குற பாடம். ஓகே சார், இப்போ பாஜக விஜய் இழுக்க பார்க்குறாங்களா? இந்த ஜனநாயகன் இப்போ இஷ்யூ போய்கிட்டு இருக்குல்ல சார்? ஆமாம், ஜனநாயகனுக்கு இப்போ வர தணிக்கை சான்றிதழ் கொடுக்கப்படவில்லை. காலையில் கொடுத்த பராசக்தி சாயங்காலமே தணிக்கை சான்றிதழ் கொடுத்தாச்சு. அதில் எது அரசியல் அழுத்தம் இருக்காது? வேற என்ன, அதுதான் அரசியல் தான், எல்லாம் அரசியல் தான். அவர் காங்கிரஸுக்கு போகிறாரு, பாஜக கூட்டணிக்கு வர மறுக்கிறார். அப்போது இவர் நெருக்கடி கொடுப்பதற்கு தான் வழி. இப்போ அவருக்கு சிபிஐ சம்மன் கொடுத்துருக்கு டெல்லியில் விசாரிப்பதற்கு. முதல் தடவை போக மாட்டார், 2வது போக மாட்டார், 3வது தடவை போயிடுவார். 1 மாதம் எப்படியாவது தவணை. இந்த ஜனநாயகன் படம் எப்படி ரிலீஸ் ஆயிருமா? அமித்ஷா எப்படியாவது அழுத்தம் கொடுத்து என்டிஏ கூட்டணி, அதிமுக கூட்டணி கொண்டு வந்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும். இதுதான் அசைன்மெண்ட்டு. விஜய் போவாரா? வரலைன்னா சிறைக்கு போவார், அவ்வளோதான். என்டிஏ கூட்டணிக்கு வரலைன்னா சிறைக்கு போவார். 41 பேர் மரணம் முழுக்க விசாரணைக்கு போன ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த், மாவட்ட செயலாளர் மதியழகன், நிர்மல் குமார், அத்தனை பேர் கை காமிச்ச ஆள் யார்? விஜய் தான். விஜய் தான் 2 மணிக்கு வருகிற அந்த நேரம் 6 மணி ஆக்கப்பட்டது. திட்டமிட்டு விஜய் படப்பிடிப்பு குழுவுக்காக காத்திருந்தார். அந்த கேரவன் வேனுக்குள்ளே படப்பிடிப்பு நடந்தது, படப்பிடிப்பு குழு இருந்தது. இது நிரூபிக்கப்பட்டால் படப்பிடிப்பு நடத்துவதற்காக விஜய் அந்த படப்பிடிப்பு குழுவோடு வந்து 41 பேர் மரணம் செயற்கையாக உருவாக்கப்பட்டதுன்னு நிரூபிக்கப்பட்டால் இரட்டை ஆயுள் தண்டனை விஜய்க்கு. கட்சி இருக்குமா? புஷி இருப்பாரா? ஆதவ அர்ஜுனா இருப்பாரா? இதெல்லாம் கூடிய விரைவில் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும், இல்லை என்றால் திகார் ஜெயிலில் அடைபட்டு கிடக்க வேண்டும். இதுதான் இது அடுத்த மாதம் அரசியல் பரபரப்பே இதுதான். பாஜக கூட்டணியில் இணைவதை தவிர வேறு வழியே இல்லை. டெல்லிக்கு போயிட்டு வரும்போது எந்த கூட்டணியில் இருப்பார்? பாஜக கூட்டணியில் விஜய் இருப்பார். அது எப்படி சார்? கொள்கை எதிரி பாஜகன்றாங்க, அந்த கூட்டணிக்கு போவார்? போக வேண்டியதில்லை. அவர் அப்போ போகாமே இருக்கட்டும். திகாருக்கு போயே ஆகணும். திகாருக்கு கூட்டணி வைத்து கொண்டே ஆக வேண்டும். 41 பேர் மரணத்திற்கு விஜய் தான் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டால், சிபிஐ நிரூபித்தால், வழக்கு போட்டால் சின்னம் கிடைக்காது, கட்சி தேர்தல் அங்கீகாரம் கிடைக்காது. எல்லாம் விஜய் பேர் தான் இருக்குது. நேரடியாக திகார் கனிமொழி எந்த சிறையில் இருந்தார், ராஜா எந்த சிறையில் இருந்தார், சரத் ரெட்டி எந்த சிறையில் இருந்தார், அது ஊழல் வழக்கு. இது கொலை குற்ற வழக்கு, கிரிமினல் வழக்கு. இப்போது ஆதவ அர்ஜுனா, மாவட்ட செயலாளர் மதியழகன், புஷி ஆனந்த், நிர்மல் குமார், அத்தனை பேர்கிட்டையும் ஸ்டேட்மெண்ட் வாங்கியாச்சு. விஜய் தான் அத்தனைக்கும் காரணம். விஜய் தான் எங்களை இயக்கினார், எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எல்லா அதிகாரமும் விஜய்க்கு தான். இப்படி அனைத்து ஆவணங்களும் தயார் நிலையில் இருக்கிறது அமித்ஷா டேபிளில்.
விஜய் பெரியாளா அமித்ஷா பெரியாளா பார்த்துக்குவோம். இதுதான் அரசியல். திமுகவை எப்படியாவது தோற்கடிக்கப்பட வேண்டும். தோற்கடிக்கப்படுவதற்கு யார் வேணும்? விஜய் வேணும். விஜய் வாக்கு வேணும். பாஜக பல சித்து வேலைகளை செய்கிற கட்சி. மகாராஷ்டிரா என்ன ஆச்சு? பாஜக தான். டெல்லியில் என்ன ஆச்சு? பாஜக தான். ஹரியானாவில் என்ன ஆச்சு? பாஜக தான். பீகாரில் யார்? பாஜக தான். ஒரிசாவில் யார்? பாஜக தான். இப்போ சமீப காலத்தில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி முடிகிறது, அடுத்து அதிமுக ஆட்சி என்ற பெயர் பாஜக ஆட்சி செய்யும், விஜய் ஆதரவோடு. இதுதான் எதிர்கால திட்டம். பாஜகவோட மறு உருவமா அதிமுக? அவ்வளோதான். ஒரு காலத்தில் திமுக பாஜக மறு உருவமாக இருந்தது. 99 வாஜ்பாயை தாங்கி பிடிச்சது திமுக தான். இப்போ அதிமுக தாங்கி பிடிக்குது. இவர்களுக்கு பேரே திராவிட இயக்கம். பார்ப்போம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம். உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈசி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.